எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சரத்குமார் அவருடைய 150வது படமான த ஸ்மைல் மேன். இதில் அவர் சிஐடி ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்த போலந்து நாட்டு மொழி படமான த கலர் ஆஃப் எவில் ரெட் அந்த படம் ஞாபகத்துக்கு வந்தது. அதனுடைய கில்லிங் ஆஃப் ஸ்டைலும் அதை கொலை பண்ணக்கூடிய ஆளும் செய்கிற தொழிலும் இதை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து சீரியல் கில்லர் கிடையாது. ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வேணால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் இனியா, சுரேஷ் மன்னன், ஜார்ஜ் மரியா, ஸ்ரீகுமார், சிஜா ரோஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை கோயம்புத்தூர் கதைக்களமாக அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அதில் சரத்குமாருக்கு சைக்கோ கில்லர் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கிறான். 5 வருஷம் கழித்து இந்த ஆக்சிடென்ட்னால் இவருக்கு ஒரு நோய் ஒன்று வருது. இவருடைய மெமரி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்குள்ளார அழிஞ்சிரும். ஸோ இவர் ஏதாவது அதிகப்படியாக யோசித்தாலோ இல்லை உடலை அதுக்கு தகுந்த மாதிரி மெனக்கெட்டல் பண்ணாலோ அந்த 1 வருஷங்கிறது இன்னும் சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து இவரோட கையில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டில் பதிவு பண்ணிக்கிட்டே வராரு. இன்னொரு விஷயம் ஒன்று தோணுது, நம்மளுடைய கேஸ் அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதில் ஒரு கேஸை கடைசியாக மட்டும் ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாரு. இது ஒரு கேள்விக்குறியாக ஆகுது. அது யாருன்னா அவர் தான் இவருடைய மேலதிகாரியான வெங்கடேஷ். அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது. வெங்கடேஷ் அவருடைய மகன். அப்பா எந்த சிஐடி ஆஃபீஸில் வேலை செஞ்சாரோ அதே இதுக்குள்ளார வந்து வேலை செய்கிறாரு. அப்போ ஒரு கொலை ஒன்று நடக்குது. இந்த கொலை அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைல் மேன் பண்ண அதே கான்செப்ட்லேயே இருக்குது. அதாவது உதடுகள் முழுமையாக வந்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அப்படியே குப்பை தொட்டிக்குள்ளார கிடக்கிறான். இவன் யார் அப்படின்னா சரத்குமார் ஜார்ஜை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார். யார் யார் இந்த ஊருக்குள்ளார தப்பு தண்டா பண்ணுறானோ அவனையெல்லாம் நோட் பண்ணு அப்படின்ட்டு அதில் ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுவாப்பில் மரியா. அதில் ஒரு ஆள் வந்து குப்பை தொட்டிக்குள்ளார இறந்த நிலையில் பிணமாக கிடப்பான். ஸோ மறுபடியும் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வெங்கடேஸ்வருடைய மகன் சரத்குமார் அவரை வந்து ஹெல்ப் கேட்குறாப்புல. சரத்குமாரும் மீண்டும் வந்து இதே டியூட்டியில் உங்களுக்கு நான் கூட இருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த கில்லர் ஒரு விஷயம் ஒன்று சரத்குமார்கிட்ட சொன்னது தான், உன்னோட ஷேடோ மறுபடியும் வெளியில் தெரிஞ்சதுன்னா இந்த கொலைங்கிறது திரும்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. தொடர்ந்து இப்போ மறுபடியும் கொலை நடக்க ஆரம்பிக்குது. சரத்குமார் ஒரு கட்டத்தில் வந்து இதை விட்டு நான் வெளியங்கி நின்றுறேன், ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இறந்துருவீங்க அப்படிங்கிறதுனால விலகி நிற்கிறாரு. அதை தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ளார போயிட்டா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க டாக்டர்கிட்ட போயிடுவார். போயிட்டு ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் போய்ட்டு திரும்ப உள்ள வந்து, ஹாய் சார், நான் சிதம்பரம், இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கேன் அப்படிம்பார். டாக்டர் கடுப்பாயிருவாப்பில், தானங்க உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஞாபக மறதி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சரத்குமார் அவர். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன அப்படின்னா, ஜார்ஜை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஸ்மைல் மேன் உள்ள ரூம்குள்ளே நின்றுட்டுருப்பான். இவர் உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு இது இவரோட வீடா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இது வேறு ஆள் வீடு அப்படிங்கிறப்ப, சரி அப்படின்ட்டு போயிடுவார். இந்த பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பதட்டத்தை பற்ற வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறதான் படத்தினுடைய எண்டு. அவன் ஏன் செஞ்சான், எதுக்காக செஞ்சான், சரத்குமாருக்கும் இந்த குற்றத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதான் கதை. கொலைகாரன் அப்படிங்கிறவன் அவனுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கும். இதன் காரணத்துக்காக தான் நான் இந்த கொலைகளை நான் தொடர்ந்து செய்கிறேன் அப்படின்னு. அது எந்த விதத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கு பார்த்துட்ருக்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகவே மாட்டாங்குது. இன்னொன்று, ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு லேகான ஒரு போர்ஷனாக தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு குற்றம் நடக்கு, அந்த குற்றத்தில் போய் இவர் தேட போகிறாரு. அதை விறுவிறுப்பாக எதுவுமே காட்டாமல் ஒரு லேக்லேயே அவருக்கு எப்படி ஞாபகம் மருதி இருக்கோ அந்த மூட் ஆஃப்லேயே போயிட்டே இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்டோரிக்கான கான்செப்டுக்குள்ளே அது அப்படி மெதுவாக நகருதா என்னங்கிறது தெரியல. சரத்குமார் அவர்களை தாண்டி இந்த படத்தில் வேறு எந்த கேரக்டரும் முழுமை பெறாமையே இருக்குது. ஒன்று சரத்குமார், இன்னொன்று அந்த கில்லர். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலைகாரன் வந்து எப்படி இவங்களை கொலை பண்ணுறான், எப்படி அந்த உதட்டை அறுக்கிறான் அப்படிங்கிறதால எதுவுமே இதில் நல்ல வேலை காட்டாமல் அகோரமாக இல்லாமல், அந்த உதட்டை அறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே கொஞ்சம் அகோரமாக தான் இருக்குது. ஸோ அது அடிக்கடி காட்டுறது, அதுவும் அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து அந்த முகத்தை மட்டும் காட்டுறதுங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மினிமம் கேரண்டிக்கான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் இது.
இந்த படத்தை பற்றியான ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் படம் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி. அதே போல் நம்ம சேனலில் மற்ற திரைப்படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.